ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். டக்குன்னு கடன் தேர 5 பரிகாரம். 5 பரிகாரம் போதும், கடன் ஈஸியாக தீர்ந்துடும். எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்பட தேவை. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபைரவர் ஆலயத்திற்கு சென்று மிளகு தீபம் போட வேண்டும். இந்த மிளகு என்ன பண்ணும்னா, அந்த மிளகை ஒரு துணியில கட்டி நெய்யில நனைச்சி தீபம் போடணும். நல்லெண்ணெயில போடக்கூடாது, நெய்யில நனைச்சி மிளகு தீபம் போடணும். காலபைரவருக்கு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி தரலாம், சிகப்பு கலர் மாலை அணிவிக்கலாம், சிகப்பு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், செவ்வாழை பழங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு நெய்யில நினைச்சு தீபம் போட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கடன் வந்து நீங்கள் மீண்டும் வெளில வந்துடுவீங்க. ஈஸியாக கடன் அடைச்சிடலாம். ரெண்டாவது, செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு தேவையான அபிஷேக ஆராதனை பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு சிகப்பு வஸ்திரம் சிகப்பு மாலையெல்லாம் அணிவிச்சுட்டு, இதுக்கு வந்து வள்ளி தெய்வானோட இருக்கக்கூடிய முருகர்கிட்ட போகணுங்கிற அவசியம் இல்லை, தனியாக இருக்கக்கூடிய முருகராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த ஆலயத்திற்கு துவரம் பருப்பு தானமாக கொடுக்கறது, அல்லது துவரம் பருப்பு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது, துவரம் பருப்பில் ஏதாவது உணவு செஞ்சு கொண்டு போய் வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக செல்வ வளம் பெருகும். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சுருந்துட்டு அதை செவ்வாய்க்கிழமை கொண்டு போய் முருகருடைய கோயிலில் வச்சிங்கனாலும் கடன் தீரும். இதுவும் வந்து அற்புதமான ஒரு பரிகாரம் தான். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை கலரில் நம்ம சொன்னோம் இல்லையா, பச்சை கலரில் பட்டு வாங்கி பச்சை கலரில் வளையல் வாங்கி கொடுத்து சம்மங்கி மாலை அணி வச்சு நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வரக்கூடியவங்களுக்கு இனிப்புகள் தானமாக கொடுக்கணும். இனிப்புகள் தானமாக கொடுத்து வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் சீக்கிரமாக சேரத்துக்கு ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசூட்சமமான பரிகாரங்கள். இது வந்து அவ்வளோ சாதாரணமாக நம்மளால் வந்து பிளான் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, கடன்கிறது தான் மிகப்பெரிய கடன், பகை, நோய். இது 3லேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இது 3ல் ஏதாவது ஒன்று நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம கடனை ஏற்றுக்கிறது பெரிய சந்தோஷம். ஏன்னா நோயாளியாக இருந்துக்கிட்டு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பையும் எடுத்துக்கிட்டு பண விரயத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து எதிராளி தான், எவன் எப்போ நம்மளை என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது, அந்த எதிரி பயத்தோடய நம்ம வாழ்ந்துட முடியாது. சரி, இதுவும் ரொம்ப சிரமமான விஷயம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடன் வாங்கலாம், கடன் எப்படியாவது சரி பண்ணி கூட கட்டிட்டு போயிடலாம். இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் குபேரர் வழிபாடு வியாழக்கிழமை சொன்ன பார்த்தீங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி குபேரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். குபேரருக்கு உண்டான மந்திரங்கள் தெரிஞ்சிச்சுன்னா குபேர மந்திரங்களை அடிக்கடி வீடுகளில் ஒழிக்க விடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குபேர வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் வியாழக்கிழமை வந்து மத்தியானம் குரு ஓரையில் ஆரஞ்சு பழங்கள் வாங்கி தானமாக கொடுக்கறது. ஆரஞ்சு பழங்கள் வாங்கி, அதாவது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய மசூதி, சர்ச்சு, இந்த கோயில், இந்த மாதிரி இடங்கள்ல வரவங்களுக்கு ஒரு 6 எண்ணிக்கையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. ஆரஞ்சு பழங்கள் வாங்கி தானமாக கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கடன் பிரச்சனை வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம். அப்புறம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இருக்கிறதுலே ரொம்ப டாப் பவர். லட்சுமி நரசிம்மருக்கு 12 நெய் தீபங்கள் ஏற்றி 12 முறை சுற்றி வந்து 12 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து வெளியில் வந்துடலாம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எதனால கடனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கடன் வந்து நம்ம மீண்டும் வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த 5 விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்து பாருங்க. நீங்கள் எப்படி கடன் வாங்காமல் வாழவே முடியாது, இதை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. வேற வழியே கிடையாது. ஆனால் அந்த கடனை எப்படி கட்ட போறோம், எப்படி ஈஸியாக கட்டலாம், எப்படி உழைச்சாதான் கட்ட முடியும்னு பயங்கர புத்திசாலித்தனமாக சொல்லுவாங்க. உழைச்சா கட்டலாம், வேலைக்கு போனால் கட்டலாம், கோயிலுக்கு போனால் கட்ட, அதெல்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, உழைத்தால் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லக்கூடியது 10% தான். அதுக்கப்புறமா அந்த சமூக சூழல், அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அமைப்பு, அதுக்கப்புறம் இறைவனுடைய ஆற்றல், இது மாதிரி ஒரு 10 காரணிகள் ஒன்றா சேர்ந்தால் தான் வெற்றியாளராகவே மாற முடியும். சும்மா உழைச்சிட்டாலும் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்காத எத்தனையோ பேர் இருக்கிறான். சம்பளத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறான். வேலைக்கு தகுந்த சம்பளம் கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து உழைத்தால் தான் அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கம்மி. இறைவனுடைய அனுகிரகமும் இருந்தால் அது கூட உழைப்பு சேரும்போது தான் நமக்கான பண வரவுகள் கிடைக்கும். அப்போ எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, இந்த 5 வழிபாட்டுகளை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் ஈஸியாக அழைச்சிட்டு வெளில வந்துடலாம். நன்றி.